புருஷன் இல்ல நீ இவ்வளவு வீடியோ போடுற, புருஷன் இல்ல நீ இப்படி இருக்க, புருஷன் இல்ல பூ வைக்கிற, புருஷன் இல்ல பொட்டு வைக்கிற. இந்த இடத்துல எத்தனை பேர் என்ன நின்று சுமதி தப்புன்னு சொன்னாலும் என் வயிற்றுல இருந்து வந்த ஒரு உசுருக்கு அவனுக்கு என்ன தேவையோ அதை நான் சந்திக்கணும், அதுக்கு நான் ஓடணும். அது மட்டும்தான் நான் மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம லைஃபை இப்படிதான் வாழணும். இப்ப நான் வெளியில அழுதுகிட்டு இருப்பேன், உள்ள உனக்கு ப்ரொமோஷன் இருக்குன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே கண்ணீரை தொடச்சு பவுடர் போட்டு நின்று ப்ரொமோஷனுக்கு வீடியோ எடுக்கணும். சண்டை போட்டு காருக்குள்ளையெல்லாம் உட்கார வச்சுலாம் கீழே உட்காந்துருவோம், உட்காந்து கிச்சு காட்டி சண்டை போட்டு அடிச்சுலான்னு தெரியும். நம்ம ஒரு மாதிரி பாண்டிங்ல போய்க்கிறது ஒரு கடவுள் மாதிரி கூட நினைச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாங்க. உதயானா இருந்தப்ப நான் கிரேவி வைப்பேன், ரைஸ் வைப்பேன், முட்டை உரிச்சு கொடுப்பாரு, சிக்கன் கிரேவி பெனஞ்சு வைப்பாரு, தொட்டியில ஆட்டி விட்டுக்கிட்டே நாங்க ஒரே குடும்பமா எல்லாருமே ஒரே வீட்லயே இருப்போம். எனக்கு ஒன்னோட எப்ப நீங்க மீட் பண்ணீங்க, எப்படி இந்த ஒரு பாண்ட் கிரியேட் ஆச்சு, எப்படி உங்களுக்கு சுமதியை தெரியும்? எங்களுக்கு சுமதி இன்னொரு ஃப்ரெண்டு இன்ட்ரோ கொடுத்தாங்க. இன்ட்ரோ கொடுத்துட்டு போனது அவங்க ஒரு கடவுள் மாதிரி கூட நினச்சிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாங்க. உதயானா இவங்களையும் முதல் நாள் இன்ட்ரோ கொடுத்தாங்க, அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டே பார்க்குறோம். அப்போ இவங்க டிக்டாக் அப்போ நிறைய வீடியோஸ் பண்ணி பெரிய ஆள். இவங்க ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண அன்றைக்கே நாங்கள் இங்கே மதுரையிலேருந்து வேறு ஊர் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் போனோம், பைக்லேயே போனோம். அந்த பைக்கில் போய் ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே நாங்கள் அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம். எல்லாமே பைக்கில் ட்ராவல் பண்ணி போய் நிறைய வீடியோஸ் எடுத்து சாப்பிட்டு ஜாலியாக வந்தோம். அன்றைக்கி ஒரு நாள்லேயே அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம். அதுக்கு அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் பண்ண, வெளியில் போக ட்ராவல் பண்ண, எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவோம், சமைச்சு தருவேன். உதயானா இருந்தப்ப எனக்கு முட்டை உரிச்சு கொடுப்பாரு, நான் கிரேவி வைப்பேன், ரைஸ் வைப்பேன், முட்டை உரிச்சு கொடுப்பாரு, சிக்கன் கிரேவி பெனஞ்சு வைப்பாரு. இது ஈரல் சுடும். இவங்க சாம்குட்டி அப்போ தான் பிறந்து தொட்டி இருக்கும், தொட்டியில் ஆட்டி விட்டுக்கிட்டே நாங்கள் ஒரே குடும்பமாக எல்லாருமே ஒரே வீட்டிலே இருப்போம். அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் எடுப்போம். சாம் என்கிட்டே இருப்பான், வெளியில் ட்ராவல் பண்ணாலும் சாம்குட்டியை நான் கையில் வச்சுக்குவேன். எல்லாமே அப்படி இருந்து ஒரு டைம்லலாம் ஒரு நாள் கூட மீட் பண்ண முடியாது, டெய்லி மீட் பண்ணுற மாதிரி வீடியோ எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன். அந்த நல்லா போயிட்டு இருக்கும் போது தான் சடனாக ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அண்ணனுக்கு. அந்த இடத்துல எங்களால் மீண்டே வர முடியல. இவங்களுக்கு யாருக்குமே உதயா பழக்கம் கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் இப்போ அவங்க எங்களுக்கு நாங்கள் மியூசிக்கல்லேருந்து உதயா பழக்கம், உதயா நானும் எப்படி பாண்டிங்கில் இருப்போம், எப்படி இருப்போன்றது முழுக்க முழுக்க இவங்களுக்கு, சுரேந்திரண்ணனுக்கு, என் மதுரை கப்பல்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு 4-5 பேருக்கு மட்டும்தான் தெரியும். உதயா பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்தது கூட கிடையாது, பேசினது கூட கிடையாது. இவங்கெல்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க தான். ஆனால் இவங்க அப்போ இருந்து பார்க்கறதுனால நான் எப்படி அடிமட்டத்துலேருந்து கஷ்டப்பட்டு அவள் இல்லைன்றப்பையும் நான் எப்படி உடஞ்சிருந்தேன். எத்தனை பேர் என்னை சுற்றியும் இப்போ ஒரு ஆள் நம்ம கூட ஒருத்தவங்க இல்லைன்னா, இப்போ அம்மா அப்பாவே இல்லைன்னாலும் ஒருத்தவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது நம்ம லைஃபுக்குள்ள நிறைய பேர் உள்ளே வருவாங்க சொல்யூஷன் சொல்கிறதுக்காக. ஆனால் அந்த சொல்யூஷன்லாமும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நான் எந்த இடத்துலேருந்து வெளியே வந்திருக்கேன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த இடத்துல எத்தனை பேர் என்ன நின்று சுமதி தப்புன்னு சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு இருக்கு. யா எல்லாருமே ஒரு குடும்பம். சரி விடுங்க, அப்புறம் பேசலாம். நான் தண்ணி ஏதாச்சும் குடிக்கிறேன். இல்ல உதயா யாருன்னு தெரியாத எங்களுக்கே அதோட ஃபீல் ஆகுதுன்னா கூட இருந்து புருஷன் இல்ல நீ இவ்வளவு வீடியோ போடுற, புருஷன் இல்ல நீ இப்படி இருக்க, புருஷன் இல்ல பூ வைக்கிற, புருஷன் இல்ல பொட்டு வைக்கிற. ஆக்சுவலா மஞ்சள் தாலியும் இங்க வைக்கிற குங்குமம் மட்டும்தான் புருஷனுக்காக. மற்ற இங்கே வைக்கிற குங்குமமோ பூவோ நம்ம பிறந்ததில் நம்ம அம்மா அப்பா நமக்கு கொடுத்த ஒரு விஷயம். அதை டார்கெட் பண்ணி சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதை தாண்டி நீ புருஷன் இல்லை உனக்கு இந்த பாட்டு தேவையா, புருஷன் பாட்டுனா எல்லாமே பாட்டு தான், அவங்கள நினச்சி தான் படிக்கணும்லாம் கிடையவே கிடையாது இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த பதிவு கொடுக்குறேன். ஸோ நெகட்டிவாக பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் பேசுங்க, நான் எதுனாலும் என்னோடய ரிப்ளை என்னவாக இருக்குன்னா
அழகாக பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ அதை மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் மட்டும் இல்லை, இங்கே எங்கள் எல்லாருக்கும் வந்து நாங்கள் எத்தனை பேர் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க, நானும் உதயா நான் நேரில் பார்த்ததில்லை, இங்கே எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு அந்த பேரை சொன்னாலே எனக்குலாம் அழுக வரும். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நம்ம பார்த்துருக்கோம், அவங்க இருக்காங்களா, சாம் இருக்காங்களா, அவரும் இருக்காருன்ட்டு தான் நம்ம எல்லாரும் போயிட்டுருக்கோம். இவ்வளோ கூட இருந்து எங்களுக்கு புரியுது. பட் இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம உங்கள் தங்கச்சி இன்னும் இப்படியெல்லாம் இருக்கணும்னா என்னென்ன ஆசைகள் இருக்கும்? நான் உதயா இருக்கும்போது வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டார் அவர். ஸோ ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. சுமதி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து இன்றைக்கி வரைக்கும் சாகிற வரைக்கும் கண்டிப்பாக கூட இருப்போம் நாங்கள். இன்னும் நிறையா வளரணும், இன்னும் நெக்ஸ்ட்டு மேரேஜ் பண்ணி வச்சு அது லைஃப் நல்லா இன்னும் ஹாப்பியாக போகணும். ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், பெரிய இடத்துக்கு போகணும், எங்கே எவ்வளோ தூரம் போனாலும் கூட நாங்கள் இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணிட்டு அப்படிலாம் இல்லை, அவங்க வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். தங்கச்சி ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆக போகிறாங்க, படம் ரிலீஸ் ஆக போகுது, அதை பற்றி சொல்லுங்கள். மார்ச் மந்த்து ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி அவங்க வந்து கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க நிறைய பேரோட. ஸோ ஹீரோயினாக ஒரு படம் கமிட் ஆகியிருக்காங்க. ஸோ அது சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவும் சீக்கிரமாக வந்து ஸ்க்ரீனில் வரும். அதில் நான் டேலண்ட் பார்த்துட்டு அடுத்தடுத்து நிறைய இடங்களுக்கு நிறைய மூவி கமிட் ஆவாங்க. அடுத்தடுத்து நிறைய இன்னும் பெரிய லெவலுக்கு போவாங்க. நாங்கள் கூட இருந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவோம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இன்ஃப்ளூயன்சர் டு ஒரு ஹீரோயின் அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ சூப்பர். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஒரு விஷயத்த? ஆக்சுவலாக வந்து எனக்கு படம் நடிக்கணும், நான் ஹீரோயின் ஆகணும், நான் வந்து இன்னும் நிறைய படம் பண்ணணும், சீரியலுக்குள்ளே போகணும், இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமுமே எனக்கு கிடையவே கிடையாது. வந்தால் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்காக நான் ரிஸ்க் எடுத்து நான் இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் வாழணுன்றது எதுவுமே நான் வந்து இப்போ வரைக்கும் கோடு போட்டு வாழ்ந்தது கிடையாது. எனக்கு தேவைன்னா என் பிள்ளையை வந்து நான் நிறைய இடங்களில் கிறங்கி நின்றுருக்கேன். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையெல்லாம் எங்கள் அம்மா அப்பா என் கூட இருக்கிறப்ப இருந்திருக்கு. ஸோ அதனால் என் பிள்ளைக்கு வந்து என்ன தேவையோ அவனுக்கு நான் கொடுக்கணும். அது இப்போன்னு இல்லை, என் பிள்ளை வந்து லாஸ்ட் வரைக்கும் என் கூட இருக்கணும், என்னையை பார்த்துக்கிறணும், என்னையை இப்படி வச்சுக்கணும், இதெல்லாம் என்னோட தாட்டே கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன தேவை, என் வயிற்றுலேருந்து வந்த ஒரு உசுருக்கு அவனுக்கு என்ன தேவையோ அதை நான் சந்திக்கணும், அதுக்கு நான் ஓடணும். அது மட்டும்தான் நான் மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் எங்களுக்குள்ள சண்டையும் வரும், எல்லாமே வரும். ஆனால் சண்டை வந்தாலும் 2 பேரும் ஒரு நாள் பேசாமல் இருந்துட்டோம்னா 2 பேருக்குமே கிறுக்கு பிடிச்சிரும். என்ன இந்த பிள்ளை பேசவே இல்லை, மெசேஜ் பண்ணலாம், அந்த பிள்ளை மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ நேராக பார்த்துட்டோம்னா பேசிடுவோம். எந்த விஷயத்துக்காக சண்டை போடுவீங்க? சண்டைன்னு வச்சா ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆனோடனே நாங்கள் 5 பேர் சேர்ந்து தான் போகணும். அண்ணனுக்கு கூட 2 குழந்தை இப்போ வந்ததுனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுவாங்க. ஆனால் நாங்கள் 3 பேர் ஃபஸ்ட்டு படத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு போயிடணும். அதுக்கடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போகணும். நான் ஃபஸ்ட்டு போயிட்டேன்னா சண்டை வந்துடும், அவங்க எங்கேயாவது விட்டுட்டு போயிட்டாங்கன்னா சண்டை வந்துடும். இல்லை வீடியோ பர்பிள் வீடியோ இன்றைக்கி ஏதாவது ஒரு வீடியோ இருக்கும், ப்ரொமோஷன் வீடியோ எடுக்கணும்னு ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து வீடியோ இதுக்கெல்லாம் எடுக்க முடியாது. இப்போ ஃபுல்லாமே நாங்கள் 3 பேர் இருக்கிறதுனால அவங்க 2 பேருக்கு சேர்த்து நான் வீடியோ எடுப்பேன், எனக்கு வந்து அவங்க வீடியோ எடுப்பாங்க, அந்த மாதிரி வந்துருச்சா. அப்போ எனக்கு வீடியோ இருக்கும், அவங்களுக்கு ஏன் வீடியோ எடுக்க நீ வரலன்னு சண்டை வரும். இந்த டயத்துக்கு வரவும் தானே, ஏன் டைம் மாறி வந்தேன்னு சண்டை வரும். இந்த மாதிரி தான் வருமே தவிர, ஆனால் அந்த சண்டையே சேர்த்தோட அமைதியாகவே வருவோம். அமைதியாகவே ஒரு 2-3 பேருக்குமே தலைவலி வந்ததுக்கப்புறம் ஒரு பேசி ஒரு சொல்யூஷன் வந்துடுவோம். ஆனால் அது பெருசாக இருக்காது. ஆனால் இவங்க மனசில் என்ன இருக்குது, இவங்க மனசில் என்ன இருக்குது, 2யுமே நான் கண்டுபிடிச்சிருவேன். கரெக்டாக வந்து அமைதியாக இருந்தாலும் சரி, இவங்க கோவமாக இருந்தால் எந்த நேரத்தில் என்ன பேசுவாங்க அது எல்லாமே டான்டா நான் சொல்லிடுவேன். நான் படிச்சு வச்சிருப்பாள் எந்த டயத்தில் நான் கோவமாக இருப்பேன். அப்படி ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்க வராட்டின்னா நான் கோவமாக இருப்பேன். வீடியோ எடுக்க லேட்டாக வந்தால் நான் உருன்னு இருப்பேன். ஏன் லேட்டாக வந்தேன், நான் தான் இந்த டயத்துக்குள்ள உன்னை வர சொன்னேன்லன்னு சொல்லிட்டு திருப்பி என்ன வரும்னா, நீ வர சொன்ன டயத்துக்கு நான் வர முடியாது, நான் பிள்ளைங்களை பார்த்துட்டு வரணும்னு சொல்லி இது ஒன்று சொல்லும். அப்போ 2 பேரும் வந்து டைரெக்டாக சண்டை போட்டுக்க மாட்டோம். அது உருண்டு ஒரு பக்கம் இருக்கும், நான் உருண்டு ஒரு பக்கம் இருப்பேன், வீடியோ எடுத்துருவோம். இந்த பிள்ளைக்கு இருக்கு பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சாலோ நோட்ஸ் வச்சாலோ நாங்கள் கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நாங்கள் பேசி 3 பேருமே உட்காந்து பேசி ஒரு சொல்யூஷன் வந்துருவோம். சரி இது இனிமேல் இது பண்ணாத, இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இப்படி இருக்க பேச மாட்டேன் அப்படின்னு கிச்சு கிச்சு காமிச்சு சரியா சண்டை போட்டு காருக்குள்ளே எல்லாம் உட்கார வச்சுலாம் கீழே உட்காந்துருவோம். உட்காந்து கிச்சு காட்டி சண்டை போட்டு அடிச்சுலான்னு தெரியும்.
ஸோ அது அந்த நம்ம ஒரு மாதிரி பாண்டிங்கில் போய்க்கிறது. இப்ப கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அப்படின்னா அவங்க சண்டை போட்டுக்கிட்டால் இது இருக்கும். பட் உங்களுக்கு அந்த சண்டை போட்டுக்கிட்டோம்னா என்னடா நம்ம எங்கேயாவது சண்டை போட்டோம்னா எங்களுக்கு என்னன்னா சண்டை போட்ட நிமிஷமே வந்து ஒன்று நான் பேசணும், இல்லை அவங்க பேசணும், இல்லை இந்த பிள்ளை பேசணும். 2-3 பேர்ல யார் மெசேஜாவது வந்திருக்கணும் அந்த இடத்துல. வராமல் இருந்துச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லாமே இன்னும் சுமதி மெசேஜ் அனுப்பல, என் கீர்த்தி பாப்பால பாலாபாக்கு இன்னும் சுமதிட்டு வந்து மெசேஜ் நான் பார்ப்பேன், இவங்க 2 பேரும் ஆன்லைன் வந்திருக்காங்களா, மெசேஜ் ஏன் நமக்கு போடலன்னு நான் பார்ப்பேன். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நாள் கூட அது தாங்காது. காலையில் சண்டை நடந்திருக்குன்னா எப்படியாவது ஒரு 6 மணிக்கு ஃபலூடா கடைக்கு வந்துடு, நானும் வந்துடுறேன், வந்துடுங்க, வாங்க ஃபலூடா சாப்பிடுங்க, ஃபோட்டோ எடுங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது மீட் பண்ணி சரியாயிடும். பண்ணும்போதும் உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும் நான் போடுறேன் அப்படின்னு நான் போடுவேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் நான் போடுவேன். எனக்கு என்ன பாட்டு பிடிக்கும் நான் மாற்றி நாங்களாக போட்டுக்கிட்டேவும் ஜாலியாக பேசிட்டு பாடிட்டே அப்படியே போயிடுவோம். அது ஒரு மாதிரி 3 பேத்துக்கு செட் ஆகிடுச்சு. சரி அப்படியே போகலான்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய இடங்களில் வந்து என்னென்னா நான் தனியாக இருக்கிறதுனால தான் இவங்க 2 பேரும் என் கூட இருப்பாங்க. வீடியோ எடுக்க ஃபோட்டோ எடுக்க வந்து நான் வந்து வேறு யாரையும் நான் நம்பி கூப்பிடவும் முடியாது, ஒருத்தவங்க நான் கூட வச்சுக்கவும் முடியாது. ஸோ அது வந்து வேறு மாதிரி போயிடுன்றதுக்காக ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம கூட இருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்குன்றதுக்காக. ஸோ இப்போ தான் அது வந்து நாங்கள் ஐடியா பண்ணி கூட நாங்கள் இந்த இடத்துக்கு வரல. நம்ம 3 பேர் சேர்ந்தோன்னா வீடியோ எடுப்போம் அப்படிலாம் நாங்கள் வரல. எங்களுக்கு பாண்டிங் கரெக்டாக ஆயிடுச்சு. சரி உனக்கு நாங்கள் வீடியோ எடுத்தோன்னா எனக்கு அடுத்த வீடியோ நீ எடுக்கணும், சரி பர்பிள் வீடியோ தொடர்ந்து வருது, அடுத்து இந்த வீடியோ வந்துச்சுன்னா இந்த பிள்ளைக்கும் எனக்கும் ஒரே மாதிரி ப்ராடக்ட் வரும். ஸோ அப்போ சேர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை கான்செப்ட் முன்னாடி போடுறப்ப இது வீடியோக்குள்ள வர மாதிரி இருக்கும். நான் 2 ஆளாக பண்ண முடியாதுன்றதுனால ஒவ்வொரு வீடியோவில் இது இவங்க வருவாங்க, நான் அந்த வீடியோக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால 3 பேருக்குள்ளேயும் ஒரு மாதிரி பாண்டிங்காக அப்படியே நாங்கள் பால போய்கிட்டே இருக்கோம். எல்லாருமே வந்து பொதுவாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இவங்க என்ன இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, எல்லாருக்கும் போகிறாங்க, இவ்வளோ ஜாலியாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நல்லா ஊர் சுற்று, நல்லா இப்படி என்ஜாய் பண்ணுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லாருமே கீழேருந்து மேலே வந்ததுனால, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தவங்களோட புரிதல் இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு ஆள் சொன்னால் 4 பேர் குடும்பமும் கண்கலங்க, அவங்க சொன்னால் 5, அந்த மற்றவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம லைஃப்பை வந்து இப்படி தான் வாழணும். இப்போ நான் வந்து வெளியில் அழுதுகிட்டு இருப்பேன், உள்ளே வந்து உனக்கு ப்ரொமோஷன் இருக்குன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே கண்ணீரை தொடச்சி பவுரை போட்டு வந்து நின்று ப்ரொமோஷனுக்கு வீடியோ எடுக்கணும். ஏன்னா அந்த வீடியோ எடுத்து கொடுக்கணும், அப்படி கொடுத்தா தான் நமக்கு காசு வரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த லைஃப் எங்களை நிறைய இடங்களில் வந்து மாற்றிருக்கு. அழுகையை விட்டுட்டு அடுத்து வா ஓடு நீ அப்படின்ற மாதிரி ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குள்ளேயுமே கஷ்டம் இருக்குது.